முன்னால அல்லாஹ் கேட்கிறான், நீங்க ஏன் பொறாமப்படுறீங்க? பொறாமப்படக்கூடியவங்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், அவர்களா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பங்கு வைக்கின்றார்கள் என்று கேட்கிறான். பொறாம பயங்கரமான ஒரு நோய். பொறாம மிக பயங்கரமான நோய். அது எவ்வளவு பயங்கரமானதுண்டா, எங்களோட அவ்வளவு அமலையும் மண்ணாக்கிடும். எவ்வளவு தான் தஹஜ்ஜத், பேணுதல், பக்குவம் எது செஞ்சாலும் அவ்வளவையும் இல்லாமக்கக்கூடிய ஒரு செயல் தான் பொறாமை. அல் ஹசத் யஅகுலுல் ஹஸனாத் கமா தஅகுலுன் நாரு அல் ஹதப். நபி சொன்னாங்க, பொறாமை எப்படி நெருப்பு விறகை சாப்பிடுமோ, பத்தி கொண்டிருக்கிற நெருப்புல பெரிய பெரிய விறகு கட்டைகளை போட்டா கொஞ்ச நேரத்துல சாம்பலாவிடும். எப்படி நெருப்பு விறகை சாப்பிடுமோ அதே போல பொறாமை எல்லா நன்மைகளையும் சாப்பிட்டு விடும் என்றார். இன்னும் சொன்னாங்க, அல் ஹசத் கசுதாஇல் ஹதீத் லா யத்ருகு ஹத்தா யஅகுலஹு. பொறாமை இது இரும்புல பிடிக்கக்கூடிய கரையை போல. இரும்புல கரை பிடிச்சா அந்த கரை இரும்ப விடாது, முழுமையா இரும்பு கரும்பாவிடும். அட்ரஸே இல்லை இரும்புட. எவ்வளவு பெரிய கட்டடங்கள் எல்லாம் அதுல தான் தங்கிருக்கு. அதனால அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பானாக. இய்யாக்கும் வல் ஹஸத். நபி சொன்னாங்க, நான் உங்களுக்கு பொறாமையை எச்சரிக்கை செய்கிறேன். எனவே